கருகிச்சித்து. ஆச்சாரியன் ஒரு கண்ணால் பண்ணக்கூடிய கட்டாட்சம் இருக்கே, ஆச்சாரியனுடைய ஒரு கண் கட்டாட்சத்துக்கு பரமசிவனுடைய 3 கண்கள், பிரம்மாவோட 8 கண்கள், நாராயணனுடைய 1000 கண்கள், 1011 கண்கள் சேர்ந்து கட்டாட்சம் பண்ணாலும் ஆச்சாரியனுடைய ஒரு கண்ணின் கட்டாட்சத்துக்கு அது நிகராகாது. ஆள வந்தார் முதல்வன் இவன் என்று எம்பெருமானாரை கட்டாட்சித்தார். அந்த கட்டாட்சத்தின் விளைவு அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தை பரிபூர்ணமா பெற்றார். எப்படி நம்மாழ்வார பெருமாள் முதல்வன் இவன் கட்டாட்சித்தாரோ, திருவாய்மொழி 7ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி 3ஆம் பாசுரத்துல, இங்கே காஞ்சியில கரியமாணிக்கவரதர் சந்நிதி வாசலில் இன்று ராமானுஜரை முதல்வன் இவன் என்று ஆளவந்தார் கட்டாட்சித்து, அப்போ அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தை பெற்றிருக்கிறார் ராமானுஜர். இது 3வது அனுகிரகம், ஆளவந்தார் செய்த அனுகிரகம். இவர்தான் சம்பிரதாயத்தை வளர்க்க போற ஆச்சாரியன். முதல்வன்ட்டார், இவர் முதல்வன்ட்டார். அப்போ நம்மாழ்வார் கலியும் கெடுங்கண்டு கொண்மின்னார், நாதமுனிகள் வீராணம் ஏறினார், ஆளவந்தாரோ முதல்வன் என்று சொன்னார். அது மட்டும் இல்ல, ஆளவந்தார் உடனே கிடுகிடு கிடுகிடுன்னு காஞ்சி பேரருளாள பெருமாள் சன்னதிக்கு போறார். உள்ள அத்திகிரி மலைக்கு மேலே ஏறினார், வரதன் முன்னே கை கூப்பி நின்றார். அப்ப ஆளவந்தார் ஒரு ஸ்லோகம் சாதிச்சார். அதாவது ஆழமான ஸ்லோகம், கம்பீரமான ஸ்லோகம். ஆளவந்தார போல யாருமே பண்ண முடியாது. வரதனை பார்த்து பிரார்த்திக்கிறார் ஆளவந்தார். யஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேனச்ச பக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி. வரதராஜ பெருமாள்கிட்ட கைகூப்பினார் ஆளவந்தார். எந்த வரதனுடைய அனுகிரகத்தாலே பதிரஸ்ருணோதி காது கேளாதவன் கேட்க தொடங்குவானோ, பங்கு பிரதாவதி எந்த வரதனுடைய அனுகிரகத்தாலே நடக்க முடியாதவன் துள்ளி ஓட குதிக்க தொடங்குவானோ, ஜவேனச்ச பக்தி மூகா எந்த வரதனுடைய அனுகிரகத்தாலே வாய் பேச முடியாதவன் பேசத் தொடங்குவானோ, அந்த பிரபஷ்யதி எந்த வரதனுடைய அனுகிரகத்தாலே பார்வை இல்லாதவன் பார்க்க தொடங்குவானோ, சுதம் லபதேச்ச வந்தியா எந்த வரதனுடைய அனுகிரகத்தாலே பிள்ளை இல்லாதவள் பிள்ளை பெறுவாளோ அந்த வரதன்ட்ட சரணாகதி பண்றேன்னார். இப்ப எதுக்கு இதெல்லாம் போய் சொல்லணும்? இவர் வரதராஜ பெருமாள்கிட்ட ராமானுஜர ஸ்ரீரங்கத்துக்கு குடு, இவர் யாதவ பிரகாசத்தை காலக்ஷேபம் பண்றார், அவரை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு விசிஷ்டாத்வைத நெறிக்கு குடு, இந்த சம்பிரதாயத்தை ராமானுஜர் தான் காப்பாற்றணும், சம்பிரதாயத்துக்கு ராமானுஜரை குடு, ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வை, ஸ்ரீரங்கத்துலதான் ஆச்சாரிய பீட்டம், ஸ்ரீரங்கத்துல எழுந்தருளி ஆச்சாரிய பீட்டத்தை இவர் அலங்கரிக்கணும், இதைத்தானே கேட்கணும். அவர் அதை விட்டார். எந்த வரதராஜனுடைய அனுகிரகத்தாலே பதிரஸ்ருணோதி காது கேளாதவன் கேட்க தொடங்குவானோ, அப்புறம் முடவன் நடக்க தொடங்குவானோ, பேச முடியாதவன் பேச தொடங்குவானோ, பார்வை இல்லாதவன் பார்க்க தொடங்குவானோ, பிள்ளை இல்லாதவன் பிள்ளை பெறுவாளோன்னு இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா, அதுதான் ஆளவந்தாருடைய ஆழமான ஸ்லோகம். ஆளவந்தார் சாமான்யமா இந்த வார்த்தையை போட மாட்டார். அவருக்கு என்ன சொல்ல வரானா, பதிரஸ்ருணோதி செவிடன் கேட்க தொடங்குவான்னா என்ன அர்த்தம்னா, ராமானுஜர் இப்போ யாதவ பிரகாசத்தை காலக்ஷேபம் பண்றார். யாதவ பிரகாசர் சொல்ற அர்த்தம் எல்லாம் தப்பு தப்பா இருக்கிறதுனால அதெல்லாம் காதுல வாங்காம செவிடர் போல் இருக்காராம் ராமானுஜர். வரதராஜ பெருமாளே, உன் அனுகிரகத்தால் இதே ராமானுஜரை நீ ஸ்ரீரங்கத்துக்கு விசிஷ்டாத்வைத நெறிக்கு அனுப்பி வைத்தால் அங்கே வந்து செவிக்கினிய செஞ்சொல்லான ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் ராமானுஜர் கேட்பார். 2 பங்கு பிரதாவதி நடக்க முடியாதவர் நடக்க தொடங்குவாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ராமானுஜர் ஒரே இடத்துல முடங்கி கிடக்கார். இவரை நாளைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வச்சேன்னா இந்த சம்பிரதாயத்தை உலகத்துக்கெல்லாம் பரப்புவதற்காக ஸ்ரீரங்கம், கரிசைலம், அஞ்சனகிரி, தார்க்ஷ்யாத்ரி, சிம்ஹாச்சலம் என்று தொடங்கி திவ்ய தேசங்களுக்கெல்லாம் யாத்திரை செய்து திக்விஜயம் செய்து சம்பிரதாய நெறியை பரப்புவார். ஜவேனச்ச பக்தி மூக்கஹா. இப்போது ராமானுஜர் யாதவ பிரகாசர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு மௌனமா இருக்கார். இவரையே நீ ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வைத்தால் நிறைய உபன்யாசங்கள் காலக்ஷேபங்கள் சாதித்து சம்பிரதாயத்தை வளர்ப்பார், ஊமை பேசத் தொடங்குவார். 4 அந்த பிரபஷ்யதி கண் இல்லாதவர் பார்க்க தொடங்குவார். அதாவது இங்க பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல, வரதராஜ பெருமாளை மட்டும்தான் சேவிக்கலாம், மற்றபடி பார்க்க ஒண்ணும் இல்லைன்னு காத்திருக்கார் ராமானுஜர். இவரை நீ ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வைத்தால் எத்தனையோ சிஷ்ய சமிருத்தி ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டி கண்களால் பார்த்து கட்டாட்சிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ராமானுஜருக்கு கிடைக்கும். ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பிவை. அடுத்து சுதம் லபதேச்ச வந்தியா, பிள்ளை இல்லாதவள் பிள்ளை பெறுவாளோ. அதாவது ஞான புத்திரர்களாகிய சிஷ்யர்கள் இல்லாத ஒரு தாய் போல, பிள்ளை இல்லாத பெண் போல ராமானுஜர் இருக்கார். இவரை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வச்சா முதலியாண்டான், கூரத்தாழ்வான், நடாதூர் ஆழ்வான், அனந்தாழ்வான், அருளாள பெருமாள் எம்பெருமானார், இனி எத்தனை எத்தனை சிஷ்யர்கள், இப்படிப்பட்ட ஞான புத்திரர்கள், பிள்ளான் உள்ளிட்ட ஞான புத்திரர்கள் எல்லாம் ராமானுஜருக்கு அமைய போறா. அதனால ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பிவை. அப்போ யாதவ பிரகாசர் சொல்வதை கேட்காமல் இருக்கும் ராமானுஜர்
வரதா நீ ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பினா செவிக்கினிய செஞ்சொல்லை கேட்பார். ஒரே இடத்தில் முடங்கி கிடக்கும் ராமானுஜர் நீ ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பினால் திக்விஜயம் செய்து யாத்திரை மேற்கொள்வார். இப்போது வாய்மூடி இருக்கும் ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பினால் காலக்ஷேபம் சாதிப்பார். இப்போது எதையும் பார்க்காமல் இருக்கும் ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பினால் ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியை காண்பார். ஞான புத்திரர்கள் இல்லாமல் இருக்கும் ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பினால் ஞான புத்திரர்களாகிய சிஷ்யர்களோடு விளங்குவார். எஸ்ய பிரசாத கலையா பதிர ஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவயன ச பக்தி முகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மின்னு ஆளவந்தார் பிரார்த்தித்தார். இந்த பிரார்த்தனையின் விளைவுதான் என்னாச்சா, வரதராஜ பெருமாளே சங்கல்பம் பண்ணி யாதவ பிரகாஷர் ராமானுஜரை தன்னிடம் இருந்து அனுப்பும்படியாக செஞ்சுடுறார். இப்ப அதத்தான் அடுத்தது 4வது ஆச்சாரிய கட்டாட்சமா நாம் பார்க்க போறோம். இப்போ முதல் நம்மாழ்வார், 2 நாதமுனி, 3 ஆளவந்தார், 4வது ஆச்சாரியன் ராமானுஜருக்கு யாருன்னா திருக்கச்சி நம்பிகள். திருக்கச்சி நம்பிகளையும் தமக்கு ஆச்சாரியனாகத்தான் ராமானுஜர் கருதினார். அது எப்போன்னா அப்படியே தொடர்ச்சி. ஆளவந்தாருடைய பிரார்த்தனையால பெருமாளே என்ன பண்றார், வரதராஜ பெருமாள் யாதவ பிரகாசத்திலிருந்து ராமானுஜர் இனி பிரிந்து வர வேண்டும். ஆளவந்தார் கேட்டுட்டா பெருமாள் செய்யாம இருப்பாரா? அதனால என்ன பண்றார், வேத அர்த்தங்கள்ல யாதவ பிரகாஷருக்கும் ராமானுஜருக்கும் வரிசையா நிறைய முரண்பாடுகள் வருது. யாதவ பிரகாஷர் தப்பு தப்பா சொல்றார், ராமானுஜர் சரியான சாரார்த்தங்களை சொல்கிறார். யாதவ பிரகாஷர் பார்த்தார், இனி உனக்கு நான் பாடமே எடுக்க மாட்டேன், உனக்கு ஏற்ற இடத்தில் நீயே போய் படிச்சுக்கோ, போயிட்டு வான்னு ராமானுஜரை அனுப்பி வைத்து விடுகிறார் யாதவ பிரகாஷர். ராமானுஜர் தன் தாயிட்ட திரும்பி வரார், காந்திமதி அம்மையார்ட்ட வந்து தன் தாயிட்ட சொன்னாரா, இந்த மாதிரி யாதவ பிரகாஷர் அனுப்பி வச்சுட்டாருனார். அப்போ ராமானுஜருடைய தாயார் சாதிச்சாலும், ரொம்ப நல்லது, அவர்கிட்ட அனர்த்த பாடங்கள் கேட்டதெல்லாம் போதும். காஞ்சிபுரத்துல திருக்கச்சி நம்பிகள்ங்கிற மகான் பெருமாளுக்கு திரு ஆலவட்ட கைங்கரியம் பண்றார். திருக்கச்சி நம்பிகளோடு பெருமாளே பேசுறார். அவரோடு சேர்ந்து இருந்து நீயும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு ராமானுஜருடைய தாயார் ஆணையிட்டார். அதன்படி ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகளிடம் வருகிறார். அவரோடு சேர்ந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேன்னு சாலை கிணற்றில் இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து பேரருளாள பெருமாள் பெருந்தேவி தாயாருக்கு சமர்ப்பித்து ராமானுஜர் கைங்கரியம் பண்றார். இப்போ ராமானுஜருக்கு